1/4 கிலோ மைதா மாவை சலிச்சு எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம எண்ணெயெல்லாம் வாங்குற அந்த கவரில் போட்டு ஒரு 40 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் கூட நீங்கள் இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே மாவு வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை வந்து உருண்டைகளாக செஞ்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து சின்ன ரவுண்டாக இதே போல் நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மைதா மாவையும் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று அதுக்கு மேலே வச்சு உங்களால் எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே பெருசாக நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் பெரிய தோசைக்கல் எடுத்துக்கோங்க. மிதமான தீயில ஒரு சைடு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு சைடும் வேக வச்சுக்கோங்க. இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தழையில அந்த ஸ்டவ்வுக்கு மேலே வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் செஞ்சு எடுத்ததை நீங்கள் 2ஆ கூட இதே போல் பிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி கசக்கினாலும் அப்படியே பேப்பர் மாதிரி ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.